ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜாதி மத எல்லைகளை கடந்து, அந்த பேதங்களை கடந்து ஒரு நல்ல ஒரு மனிதநேயமிக்க சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். ஜாதி மதமும் என்னைக்கு நமக்கு சோறு கூடாது. என்னைக்கு இது கிடையாது. எல்லா ஜாதியிலும் அதில் நல்லவங்க இருக்கிறாங்க. நீங்க நல்ல குணங்கள் இருக்கிற நபர்கள் நீங்க தேர்ந்தெடுங்க, நண்பர்களா தேர்ந்தெடுங்க. நீங்க அதுதான் இன்னைக்கு நாளைக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் இந்த ஜாதி மத பேதங்கள் இருக்கு. நம்ம தென் மாவட்டங்கள்ல மதுரைக்கு கீழே தான் அது ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரியில படிக்கும் போது எனக்கு ஒரு கனவு, ஒரு ஆசை என்னன்னா, இன்னைக்கு ஜாதி மோதல்கள் நடக்குது. கல்வி அறிவு இனி ஒரு 10-15 வருஷத்துல எல்லாரும் படிச்சிருவாங்க. படிச்சுட்டாங்கன்னா யாரும் இந்த ஜனங்களை ஏமாத்த முடியாது. ஜாதி மதங்களை இந்த மத பேதங்களை கடந்து ஒரு ஒற்றுமையான ஒரு சமுதாயம் உருவாக நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு கல்வி எவ்வளோ அதிகரித்திருக்கோம், கல்வி அறிவு எவ்வளவு பெருகி இருக்கோம். ஆனா அதே அளவு சாதி மத போதல்களும் சாதி மத அந்த வன்மங்களும் இன்னைக்கு கூடி இருக்கு. அது காரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா. இன்னைக்கு யாரும் காலை பத்திரிகைகளை நாளேடுகளை படிக்கிறதே கிடையாது. தினமணியோ தினமலரோ தினகரனோ இன்னைக்கு உள்ள ஆங்கில ஹிந்து போட்டதுல யாரும் இன்னைக்கு இளைஞர்கள் படிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் அவங்களுக்கு செய்தி பாத்தீங்கன்னா அவங்களுடைய செல்போன்ல இருக்கிற அந்த வாட்ஸ்அப், இன்னைக்கு இன்ஸ்டா, இது போன்றதை வச்சு அவங்க செய்திகள் இது பண்றாங்க. அந்த 90 விழுக்காடு பொய்யான தகவல்கள், பொய்யான அரசியல் தகவல்கள். இதுல வர இந்த சாதி அமைப்புகள் மதவாத சக்திகள் என்னன்னா வன்மத்தை கக்கிற அந்த விஷயங்கள் சொல்லும் போது நமக்கு ரத்தம் சூடேறுது. அந்த நேரத்துல ஒரு தவறான ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வன்மத்தை நம்ம வளர்த்துக்கிறோம். நம்ம இன்னைக்கு இளைஞர்கள் நான் சொல்றேன், தயவு செய்து சாதி மத எல்லைகளை கடந்து நாம் சிந்திக்க வேண்டும். நாளேடுகளை படிக்கிறீங்க, தயவு செய்து நாளேடுகள் படிச்சா உண்மை தெரியும் உங்களுக்கு. இந்த சமுதாயம் ஒரு ஜாதி மத பேதங்களை கடந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். நீங்க நல்லா படிச்ச ஒரு இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவங்களை இழிவுபடுத்துறாரா, பரவாயில்ல. அவர் இழிவுபடுத்த விட்டு பதிலுக்கு போய் அருவாளை ஏந்த கூடாது. நல்லா படிங்க, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க. உங்க ஊர்ல இருக்கிற அத்தனை ஏழை பசங்க, உங்க சமுதாய பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுங்க. அந்த ஊர் முன்னேறும், நீங்க முன்னேறுவீங்க. இதை வச்சு நான் அந்த வாழ்க்கையில நான் முன்னேறிட்டேன்னு சொல்லிட்டு யாரும் உங்களை இழிவுபடுத்துறாங்களோ அந்த நபருக்கு நீங்க தக்க பாடம் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் நீங்க செய்யணும். பதிலுக்கு அருவாள் எடுத்துட்டு போக கூடாது. நீங்க இதுதான் எல்லா இடங்களும் சொல்ல விரும்புறேன். சாதி மத எல்லைகளை கடந்து முன்னேறுங்க. இன்னைக்கு இந்த நம்ம சகோதரரை நீங்க அரசியல்வாதிகளை குறை சொல்றீங்க, அதிகாரிகளை குறை சொல்றீங்க. ஆனா இந்த குறைபாடுகளுக்கு காரணம் யாரு? அங்க அரசியல்வாதிகளா? அதுக்கு முக்கிய காரணம் ஜனங்க. நீங்க தான். நீங்க முன்னேன்னு சொல்ற உங்க ஊருக்கு பிரசிடண்டா இருந்தாலும் சரி, கவுன்சிலரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, ஜாதியை பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காதீங்க. யாரு நல்ல மனுஷன், அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பாருங்க. எப்படி அவங்க பொதுநலத்தோட செயல்பட்டு இருக்கிறாங்களா, நல்ல மனுஷனா, நல்ல பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவரா, அதை பாருங்க. அதை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க. காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு காசு என்னைக்கு நீங்க ஓட்டுக்கு காசு வாங்குறீங்களோ அன்னைக்கு நீங்க முடிஞ்சு போச்சு எல்லாமே. நீங்க உங்களுடைய அந்த ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோ கவுன்சிலரோ எம்எல்ஏ கேள்வி கேட்கிற அந்த உரிமையை என்னைக்கு இந்த காசு வாங்க அன்னைக்கு அதை இழந்துட்டீங்க நீங்க. நான் ஒரு எதிர்கால ஒரு சிந்தனையோட தான் சொல்றேன். நான் காலங்கள் மாறும் கண்டிப்பா. இன்னைக்கு பசங்க படிச்சு இன்னைக்கு இல்லாத படிப்பறை வந்துருச்சு. சாதாரண ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேயே கடனை வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சிடறாங்க. ஆனா இவ்வளவு கல்வி இருந்த பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனை இருக்கா? இன்னைக்கு நாளை ஒரு எதிர்காலத்தை நல்லபடியா வளர்வ நம்மளும் சரி, இந்த நாடும் நல்லா இருக்கணுங்க வரை அந்த சிந்திக்கக்கூடிய இது இல்லை, நமக்கு இல்ல, சமுதாயத்தில் இல்ல. தயவு செய்து உங்ககிட்ட சொல்றேன், நீங்க மாற்றம் எங்க வரணும், உங்ககிட்ட தான் வரும். உங்ககிட்ட அந்த மாற்றம் வரும்போது கண்டிப்பா இந்த மேடையை இந்த மாறும் அரசியல் மேடையிலையும் பத்தி மாற்றங்கள் வரும்.